வணக்கம் மக்களே. ஒரு நோசிஷோம் சாம்சமான்ற இடத்துல வந்து ஒரு அலிமெண்டேஷன் இப்பிசரி வந்து பாய் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது. சின்ன கடை தான், ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற கடை, நல்லா நடந்து கொண்டிருக்கிற ஒரு கடை. அதை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுகிறேன். அதில் மேலதிக தொடர்புகளையும் இதில் நான் லிங்கில் போட்டு விடுறேன். நீங்கள் அவையின் அட்ரஸ், கடையின் அட்ரஸ், இந்த ஃபோன் நம்பர் எல்லாம் போடுறேன். நீங்கள் அவர்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த கடையை வந்து பார்த்து நீங்கள் அவர்களோட கதையத்தை எடுக்க விரும்பினார்கள் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல இதாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு கடை தான். அதோட நான் என் கொமிஷனையும் சொல்கின்றேன். இது நான் ஒருவருக்கும் எவ்வளோ கொமிஷன் நான் சொல்வதில்லை. கடை வாங்குறவர்கள் சரி, விற்கிறவர்கள் சரி, நீங்களாக சந்தோஷப்பட்டு தர்ற கொமிஷனை தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவருக்கு நான் வீடியோ போடும் பொழுது ஒரு சென்டிம் காசும் வாங்குறது இல்லை. அவர்களாக கூப்பிட்டு அண்ணா இந்தாங்க விற்றுருக்கிறேன், அண்ணா இந்தாங்க வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக தரது தான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி தராமல் போனாக்களுக்கும் நன்றி. இப்படி தராமல் போயிட்டீர்கள், சரி நன்றி. நாங்களும் இதை தான் நம்பி எங்களோட யூடியூப் சேனலோ டிக்டாக் சேனல்லையோ போட்டுருக்கோம். மற்ற யூடியூப்பர் டிக்டாக்கார் மாதிரி அட்வான்ஸ் போடுறது, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு வந்து நாங்கள் எந்த வித பணமும் நாங்கள் வாங்குறது இல்லை. ஏதோ நீங்கள் சந்தோஷமாக தரது தான் ஏற்றுக்கொள்கிறோம். இதுவரையும் சில பேர் புலவிடவில்லை, ஆனால் சில பேர் நம்பி பழகினாக்கள்லாம் கூட ஏமாற்றி இருக்கிறோம். சரி நன்றி, அவர்கள் நல்லா வாழட்டும். ஓகே, இந்த வீடியோவை வந்து நான் வெளிப்பக்கத்தையும் காட்டி இந்த ஏரியாண்ட கடையில் உள்பக்கத்தையும் காட்டுறேன். சாம்ஸ்மா நோசிஷோம் ஸ்டேஷன்லேருந்து 200 மீட்டருக்கு இல்லை இந்த கடை இருக்குது. சித்தோர் சித்தே தான் இருக்குது. அதில் நிறைய கடைகள் இருக்குது. பக்கத்து பக்கத்தில் எல்லாம் நல்ல ஒரு இடம், பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு இடத்துல இந்த கடை இருக்குது. பாருங்கள் மக்களே, பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த கடையை நீங்கள் உடனே வந்து எடுங்கள். இதில் வீடியோவை நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஃபுல் இதையும் இதில் தாரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டினை வந்துங்க, இந்த யூடியூப்லேயும் பெறும். அப்போ நான் போடுற அப்படியான கடைகள் வந்து உங்களுக்கு பார்க்க இலவாக இருக்கும். இப்போ நான் கடையின் வெளிப்பக்கத்தை காட்டுறேன், பாருங்கள். இதுதான் வந்து கடையின் வெளிப்பக்கம். இதுதான் மெயின் ரோட். இந்த ஸ்டேஷனில் வந்து 6 மெட்ரோ வந்து புதுசாக வரப்போகுது. பரிசில் இருக்குது. சாம்சமாக இருக்குது. இல்லை தெரியும் நினைக்கிறேன். இந்த வருஷம் கடைசிக்கில் அதை ஓப்பன் பண்ணினோம், துறக்கினோம் மெட்ரோக்கள். 200 மீட்டர் தான். இதுதான் அந்த கடை தூசி எஸ்கோ. இது பக்கத்தில் ப்ளோன்சர் இருக்குது. தூசி எஸ்கோ இந்தியாவில் கடை. இந்தியாவில் ஒரு G20 இன்னொரு கடை ஒன்று இருக்குது. இந்தியாவில் டபாக் இருக்குது. இந்த பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளை எல்லாம் மாரி பின்னுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது. இது டபாக் எல்லாத்தையும் படிவாக போட்டு போடுறது. இதில் ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்குது, பாருங்கள். ஃபார்மசி, இந்த டபாக். இந்தியாவில் வாஷிங் மிஷின், தையல் கடை ரெண்டு உள்ள ஒரு இடத்துல இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ கடையிட்ட நான் உள்பக்கத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். வடிவாக வீடியோ எடுத்து காட்டியிருக்கு. நீங்களும் நேராக வந்து பார்க்கலாம். விலைகள் எல்லாம் அவர்களுடைய பேசிக்கொள்ளுங்கள். இப்போ கடையில் நான் உள்பகுதியை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன், பாருங்கள். இதுதான் கடையின் என்ட்ரன்ஸும் உள்பக்கமும். வாசனங்கள் வந்து சாமான்கள் வாங்கிக்கொண்டு இந்த சனம் வந்து கொண்டே இருக்கும். சாமான்கள் வாங்கிக்கொண்டே இருப்பினோம். இது ரியோன். இல்லை இது ஃப்ரிகோ ஃபுல்லாக சுரங்குது. இங்கே கவுன்சிலர் கொஞ்சம் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கேஸ் ஃபுல். இது முழு கடையினா முழு இதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு எடுத்து போடுறேன், பாருங்கள். கான்சுலேட்டர்கள் எல்லாம் இருக்குது. இங்கே டாய்லெட் இருக்குது. இது வந்து கேஷ். ஏசி இருக்குது, ஹீட்டர் வேறு ஏசி இருக்குது, ஹீட்டர் இருக்குது. எல்லாம் வேலை செய்யும். அதிக வெப்பநிலையில் ஏசி, ஃபுல் ஏசி கடை. இது வந்து கேஷ். என்னுடைய கேஷ் எழுதி வச்சிருக்கிறேன். கடையில் சுற்றி வடிவாக காட்டியிருக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த வீடியோவிலேயே கடையில் மொத்த இதையும் வடிவாக பார்க்கலாம். நீங்கள் வந்து சுற்றி பார்க்க தேவையில்லை. விரும்பினா நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். நல்ல ஒரு பிஸ்னஸ் நடக்கிற ஒரு கடை தான். வியாபாரம் நடக்கின்ற ஒரு கடையை தான் உங்களுக்கு நான் எடுத்து வீடியோவில் போட்டிருக்கிறேன், பாருங்கள். இது உள்பக்கம் கேஷ். எந்த நேரம் சனம் வந்து போய் கொண்டிருக்கிற ஒரு கடை தான்.
அதுக்கு நாங்கள் கேரண்டி பண்ணுவோம். பள்ளிக்கூடம் இருக்கிறபடியா சனம். இதுதான் கேஷ் இந்த உள்பகுதி காட்டியிருக்குது. வடிவாக பாருங்கள், கடையை ஃபுல்லாக காட்டியிருக்கு. எந்த நேரமும் சனம் வந்து சாமான் வாங்கி கொண்டு போகிற ஒரு வர்த்தக ஸ்தாபனம் தான் இது. நீங்கள் கொடுக்குற முதலுக்கு என்னை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நட்டம் இல்லை குடும்பமாக செய்கிறதுக்கு. இந்த அப்படியான ஒரு கடையை தான் நாங்கள் போடுவோம். அப்படியே நான் வெளியில் போகின்றேன். வெளியிலே எடுத்து காட்டுகின்றேன். பாருங்கள், வெளியில் இதுதான் வழிப்பகுதி. ஃபுல்லாக வழியில் எடுத்துருக்கு. இத்துடன் இந்த காணொலியை வந்து நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இதில் அவற்றை முழு விவரமும் இதில் நான் லிங்கில் போட்டு விட்றேன். பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள், விரிவாக வந்து பார்த்து வாங்குகிறார்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் இவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதுதான் கடை, பார்த்தீர்களா மக்களே. ஓகே, இத்துடன் இந்த காணொலியை வந்து நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓகே.